பறிங்க, குடுங்க, குடுக்காதீங்க. என்னைய பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது நான் என்னைக்குமே கோர மாட்டேன். நான் திமுக சொல்ற மாதிரி அண்ணா அறிவாலயத்துல மூளை எல்லாம் கழட்டி அங்க வச்சுக்கிட்டு வெறும் மூளையில பேசுற மாதிரி பேசாதீங்க. என்கிட்ட தயவு செய்து சொல்றேன், அண்ணா அறிவாலய பேசாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுகவின் மீது, ஆளுங்கட்சியின் மீது இந்த அதிருப்தி ஓட்டுகள் அது அந்த கூட்டணிக்கு போயிருக்கும். எந்த கூட்டணிக்கு போயிருக்கோம்? அதிமுக பாஜக உள்ளடங்கிய கூட்டணிக்கு. நாங்க இப்போ செலவு பண்ண பணம், நாங்க கொடுத்த பணங்கள்லாம் கீழே இருக்க அடிமட்ட தொண்டனுக்கு போய் சேரல, தொண்டன்கள்லாம் சரியா தேர்தல் பண்ணி செய்யல அப்படின்னு சொல்லி அவரே விளக்க உர. நேரடியா இப்படி மூக்க தொடாம இப்படி யாரும் தொடுவாங்களா? இப்ப என்னன்னு சொன்னா, இவங்க பிரிஞ்சதுனால இப்போ திமுகவுக்கு அசால்ட்டா டீல் பண்ணாங்களா இல்லையா? இந்த முறை திமுக இந்த முறை அசால்ட்டா டீல் பண்ணாங்க. பிஜேபி தனியா போனது திமுக தூண்டுதல் பேர்தான் தனியா போயிடுச்சுன்னு சொல்லிருக்கீங்க போல. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு நான் அண்ணனா, முதலமைச்சர் பதவிக்காக தான் அவர் தனியா போயிடணும் அப்படின்னு அவர் போயிட்டாரு. இப்ப அவங்கள வளர்த்து விட்டாரு. சும்மா சொல்ல, நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ கொலை. இந்த பாராளுமன்ற தேர்தல்ல முஸ்லிம்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது, முழுக்க நமக்கு தான் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. எது இல்ல, ஜெயிச்சோட போய் சேர்ந்துருவாங்க, ஜெயிச்சோட போய் சேர்ந்துருவாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாடு பேரவையின் தலைவரும் திமுக உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல முனைவர் காமாட்சி ஐயாவிடமிருந்து, ஓகே, நீங்க தனியார் தொலைக்காட்சியில ஒரு செய்தி தொகுப்பு ஒண்ணு வந்துருச்சு. அதுல இந்தியா கூட்டணியினுடைய, அதாவது குறிப்பா காங்கிரஸ் தலைமையில திமுகவுக்கு அறிவுறுத்தி இருக்கு, தேர்தல் முடியற வரைக்கும் ஜூன் 4 வரைக்கும் நீங்க எக்காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டை விட்டு நவுண்டாதீங்க, வேற மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் செய்யறதோ அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே சனாதனம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி வட மாநிலத்துல கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு, அதனால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில ஒரு செய்தி தொகுப்பு வச்சு எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கட்டுக்கதை கண்ண. நாங்க இந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்திற்கு எந்த காலத்துல பிரச்சாரத்துக்கு போனோம்? இந்த மகாராஷ்டிரால கூட சமீபத்தில் இந்தியா கூட்டணி சார்பா பேச போனாங்க. மகாராஷ்டிரால பேசணும். மகாராஷ்டிரா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல என்ன பேசணும்? பீகார்லயும் பேசியிருக்கீங்க. இல்ல பெங்கால்ல எலெக்ஷன் கம்பெனி எதுவுமே பேசல. அவர் சொல்றது என்னையா பேசுறது? எந்த முறையும் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எங்க கலைஞரோ அல்லது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வனோ போகல, நாங்க யாருமே போகல. ஏன் அப்படி போகணும்னா, எங்க டிஆர் பாலு இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, ராஜா இருக்காரு, இவங்க எல்லாம் போயிருக்கலாம்ல. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் இருந்தாரு. யாருமே நம்ம தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கோம். இது திராவிட நாடு, நம்ம இந்த மாநிலங்களுக்குள்ளதான் அடங்கி இருக்கோம். நம்ம இதை விட்டு வெளியில போகல. இல்ல இவங்க திமுக சும்மா நீங்களும் தேவையில்லாம அவர் அண்ணனை போட்டு இது பண்ணாதீங்க, இந்த மாநிலத்துக்கு போனா அந்த மாதிரி. ஆனா எல்லா மாநிலத்தையும் திமுக வேற சொத்து பத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு போயிருக்கு, அது இருக்கதான் செய்யும். ஏங்க முதலீடு பண்ணிருக்காங்க எல்லா மாநிலத்துக்கு. ஏங்க இப்ப ஒண்ணும் இல்ல, ஹைதராபாத் தானே இப்ப சன்ரைஸ் யாரு, இது ஹைதராபாத்ல தானே இருக்கு. முதலீடு பண்றதுக்கு போயிருக்காங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல. சன் டிவி அங்க இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கத்தானே செய்யுது. அதை தொழில் பண்றாங்க அவங்க, அதனால ஒண்ணுட்டு இல்ல. அதே போல அமித்ஷா அவர்களும் இது தொடர்ந்து இன்னொரு ஹேட் ஸ்பீச் பேசுறது பாக்குறோம். 4% இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை பறிச்சு நாங்க ஓபிசி மக்கள், அப்புறம் பிசி எஸ்சி மக்களுக்குலாம் நாங்க அது ஒதுக்கீடு செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். அமித்ஷா இன்னைக்கு பேசலைங்க. அமித்ஷா இல்ல, நானும் சொல்றேன், கடந்த முறை கர்நாடகா சட்டமன்ற தேர்தலே அமித்ஷா அந்த பேச்சுல பேசிட்டாங்க. அந்த இது கிடையாது, இப்ப 4% இடஒதுக்கீடு பறிச்சுட்டாங்க இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. இல்ல அங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பறிச்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. இல்லையா, பறிக்கலையா? அதுக்குள்ள காங்கிரஸ் கட்சி வந்துச்சு இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க பறிங்க, குடுங்க, குடுக்காதீங்க. என்னைய பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது நான் என்னைக்குமே கோர மாட்டேன். நான்
புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா நீ கொடுக்குற அவங்களும் ஒரு இந்திய பிரஜை. இல்ல நானும் சொல்றேன், இல்ல அடிப்படை உரிமை பிரஜை அதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கட்டும். எனக்கு உண்டான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காம நீங்க வந்து பிச்சைக்காரன் கொடுத்த மாதிரி கொடுத்தோன்னா அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல திமுக 3 கொடுத்துட்டு மான தட்டலாமே தவிர அதெல்லாம் நான் பொறுத்தது இல்லை. எனக்கு 10% கொடுத்தோன்னா அது பிரதிநிதித்துவம், உண்மையான பிரதிநிதித்துவம். ஆனா 10% கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைன்னும் போது ஆமா, அப்போ அந்த 10ன்றது 7 கொடுத்தாதான் வந்து அதுக்கு உண்டான பிரதித்துவம் சரியான இது. அப்போ அதை விட்டுட்டு வேற ஏதோ கொடுத்துட்டு அதுதான் சார் காங்கிரஸ் தேர்தல் இருக்குல்ல, தெளிவா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அது எடுக்கட்டும். நான் சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். இந்தியா கூட்டணி தலைமையில திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு. நான் என்ன சொல்றேன், போய் எடப்பாடிக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு. எடப்பாடி 4 சீட் வந்தாலும் பிஜேபி தான் போகும்னு சொல்லி சொல்றாங்கல்ல திமுகவினர். ஏங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. திமுக சொல்ற மாதிரி வந்து அண்ணா அறிவாலயத்துல மூளை எல்லாம் கழட்டி அங்க வச்சுக்கிட்டு வெறும் மூளையில பேசுற மாதிரி பேசாதீங்க. என்கிட்ட தயவு செய்து சொல்றேன், அண்ணா அறிவாலய பேசாதீங்க. நான் சொல்றேன், பாஜக கூட ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாஜக கூட போய் சேர்ந்துருவாங்க. யாரு? எடப்பாடி. புரியுதுங்களா? இதான டாக்கு. இதான் நம்ம எங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்களும் அதை அந்த சாணியை எடுத்துதான் அள்ளி வச்சுக்கிட்டு தெருவா இதே பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. முஸ்லீம் மத்தியில பண்ணிட்டு வராங்களா இல்லையா? நீங்க ஒரு தாட்ஸை நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் தான் பதில் சொல்லிட்டேன். எனக்கு நானும் சொல்றேன், ஒரு காலம் அவர் ஜெயிச்சுட்டு போய் அங்க சேர்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போவே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஒன்னா சேர்ந்து இருந்தாவே தமிழ்நாட்டுல இப்போ இருக்கக்கூடிய திமுகவின் மீது ஆளுங்கட்சியின் மீது இந்த அதிருப்தி ஓட்டுகள் அது அந்த கூட்டணிக்கு போயிருக்கும். எந்த கூட்டணிக்கு போயிருக்கோம்? அதிமுக பாஜக உள்ளடங்கிய கூட்டணிக்கு போயிருக்கும். எப்படி விடாது? நீங்க 2019 கதையை விடுங்க. இப்போ ஏங்க நீங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், 2019 விடுங்க. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக பாமக எல்லாம் ஒரு கூட்டணி தான் இருந்தாங்க. எவ்வளவு ஓட்டு சதவீதத்துல திமுக வெற்றி பெற்றது? அது பல ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல சார். பல சாதிகளை வந்து ஒன்றிணைச்சாங்க. அதனுடைய ஃபேக்டர் எல்லாம் பார்க்கணும்ல. பொங்கு குறிப்பா கோவையில அதிமுக கேளுங்க இருந்துதான் இல்லையா? 10.5% எல்லாமே நான் கேட்கிற ஒரு கேள்வி, தென் மாவட்டங்கள் அவங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? சென்னை மாநகரத்துல ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? அதெல்லாம் திமுக ஆட்சி பண்ணாங்களா இல்லையா? அப்ப சாதிகளுடைய ஓட்டுக்கெல்லாம் கன்சல்டேஷன் பண்ணதுனால 65 சீட் கிடைச்சு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அப்போ கடந்த முறை தேர்தலில் பாத்தீங்கன்னா 3% வாக்குகள் அதிகம் பெற்றுதான் திமுக ஆட்சி அமைச்சு 3%. அப்படிங்கும் போது இந்த முறை வந்து கடந்த சட்டமன்றத்தில் நின்ன மாதிரி அதே மெகா கூட்டணி திமுக எதிராக நின்று இருந்தாங்கன்னா அப்போ அதிகமான சீட்டு பாஜக கூட்டணிக்கு போயிருக்கும். புரியுதுங்களா? நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எப்படி சார் இருக்கும்? மோடி வாக்களிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக பிஜேபி கூட்டணி ரஹீம் வாக்களிக்க மாட்டான். அதே மாதிரி எல்லாரையும் பார்க்க முடியாது இல்லையா? நாடாளுமன்ற கடந்த காலத்துல நம்ம பாக்குறோம் சார் ட்ராக் ரெக்கார்டா. நான் என்ன சொல்றேன், ட்ராக் ரெக்கார்டே பாருங்க. நீங்க ரஹீம் முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டாங்க, மத்தவங்க வாக்களிப்பாங்கல்ல. 2014 முஸ்லிம்கள் எல்லாம் திமுக தான் வாக்களிப்பாங்க. முஸ்லிம்கள் திமுக ஆதரிப்பாங்க, மற்றவங்க அவங்களுக்கு அதை ஆதரிப்பாங்க. ஏன்னா மெகா கூட்டணி இருந்தா மேபி நான் சொல்றது அதிமுக உண்மையிலே மெகா கூட்டணி அமைச்சு இருந்ததுன்னா இந்த வாட்டி யார் சார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற சீனியை வச்சுப்போம். மேக்சிமம் யார் வர? தேமுதிக வரும், பாட்டாளி மக்கள் கட்சி வரும். யார் வருவா நீங்க சொல்லுங்க? பாஜக இப்ப எப்படி இருக்கோ அதே கூட்டணி. சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி அப்படியே இருக்கு. அந்த கூட்டணி தான் வரும் மேக்ஸிமம். திமுக தலைமையில கூட்டணி அப்படியே இருக்க போகுது. அந்த கூட்டணி 19 சீட் தானே கண்டினியூ ஆகும். அதுதான் நீங்க 19 ஏன் போறீங்க? சட்டமன்ற தேர்தலில் வச்சீங்க. சட்டமன்ற தேர்தலில் ஒப்பிட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். இல்ல சட்டமன்ற தேர்தலில் வந்து 3% வாக்குகள் இப்போ இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்பவுமே 5% மாறும் வாக்குகள். அந்த 5% அப்படியே அந்த கூட்டணிக்கு போயிருதுன்னா சாலிடா அவங்க ஜெயிக்க போறாங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா நேரடியா இப்படி மூக்க தொடாம இப்படி யாரும் தொடுவாங்களா? இப்ப என்னன்னு சொன்னா இவங்க பிரிஞ்சதுனால இப்ப வந்து திமுகவுக்கு அசால்ட்டா டீல் பண்ணாங்களா இல்லையா? இந்த முறை திமுக இந்த முறை அசால்ட்டா டீல் பண்ணாங்க தேர்தலை. இதே மாதிரி வந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா ஒரே அணியா இருந்திருந்தாங்கன்னா அசால்ட்டா டீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக என்னன்னு சொன்னா இவங்களுடைய பொய் பிரச்சாரம், அதாவது ஓட்டுகள் திமுக விட்டு பிரிக்க இப்படி கூட சொல்லிருவீங்க போல. பிஜேபி தனியா போனது திமுக தூண்டுதல் தனியா போயிடுச்சுன்னு சொல்லிருவீங்க போல. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு நான் அண்ணனா அதெல்லாம் இல்ல, அப்படி சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இல்ல நான் சொல்ல வருது
அதிமுக தனியா போய் சேர்ந்துலன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த விஷயத்துக்கு நான் வரமாட்டேன். அது அபத்தம்ன்றீங்க. இது அபத்தம்ன்றேன். அப்படி சேர்ற மாதிரி இருந்தா அவங்க பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சேர்றான்னு சொல்றது, சேராம இருக்கவும் மாட்டாங்க. மேபி சேர கூட வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஏன் திமுக சேராதான்னு கேக்குறேன். ஓகே, நிறைவான பார்வை. நீங்க ஒரு அந்த கள்ள கூட்டணி மறைமுக கூட்டணி எல்லாம் அது சொல்றதே அபத்தம். அப்படி சேர்றதா இருந்தா அவங்க வந்து பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு லாஜிக்கான சொல்றாரு. திமுக சேராதுன்னு என்ன உத்தரவாதம் தர முடியும்னு கேக்குறாருல. திமுக சேராது, அதை விட்டுடு. பாரதிய ஜனதா கட்சி 2026 நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னதனுடைய எஃபெக்ட் தான் எடப்பாடி பிரிஞ்சு போனதுக்கு காரணம். அதை கரெக்டா நினைச்சுக்கோங்க. அத மனசுல வாங்காம அப்படி இப்படின்னு அதுக்காகத்தான் அவங்க ஆமா முதலமைச்சர் பதவிக்காகத்தான் அவர் தனியா போயிடணும் அப்படின்னு அவர் போயிட்டாரு. இப்ப அவங்கள வளர்த்து விட்டாரு. சும்மா சொல்ற, நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ கொலை. அதாவது என்னன்னா இப்ப வந்து நம்ம இப்ப உங்களை வளர்த்து திமுகவை பொறுத்தவரை என்னன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தல்ல முஸ்லிம்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது, முழுக்க முழுக்க நமக்கு தான் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஜெயிச்சோட போய் சேர்ந்துருவாங்க, ஜெயிச்சோட போய் சேர்ந்துருவாங்க. அப்படியே ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஜெயிச்சோட போய் சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, 40 தொகுதி நாங்க தான் ஜெயிக்க போறோம், நீ 40 பேர் தொகுதி நீ தான் ஜெயிக்க போற, ஏன் ஜெயிச்சோட போய் அவர் சேர்ந்துட்டு போறாரு, நீ சேர்றது அவரா சும்மா இந்த கதையெல்லாம் விடாது. நான் சொல்றது பாயிண்ட கவனிங்க. 2026 நாங்க தான் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண போறோம்னு அண்ணாமலை சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு, மோடிஜி சொன்னாரு. இத அவங்க ஏத்துக்கிடல. நாங்க அதிமுக தான் நாங்க 26 நாங்க ஆட்சி அமைக்கணும், எங்க கூட்டணி தலைமையில தான் கூட்டணி அமையணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எங்க தலைமையில கூட்டணின்னு சொன்னாங்க. அப்படின்னா இப்பயே நாங்க விளைவிக்கிறோம்னு விளைவிக்கிட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஆகையினால இது ஜெயிச்சு வந்த உடனே அங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அது இதுங்கிறது இல்ல. அவன் வேணும்னா காசை கொடுத்து எம்பியை விலைக்கு வாங்கிட்டு போயிடும் அப்படி ஜெயிச்சு வந்தா. அதான் ரெண்டாவது செகண்டரி விஷயம். ஆனா இப்ப வந்து அவங்க வந்து டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணா கண்டிஷன் 26 நாங்க தான் சீஃப் மினிஸ்டர். தேர்தல், அதாவது தேர்தல்ல ஜெயிச்சா தான், தேர்தல்ல ஜெயிச்சா நாங்க தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க எங்க கூட இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா அக்ரிமெண்ட் போடுவாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இதுக்காகத்தான் அவங்க தனியா பிரிஞ்சு வந்தது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்மளுடைய திரு எடப்பாடியார்கள் அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசின இது வந்து அவரே கரெக்டா சொல்லிவிட்டாரு. நாங்க இப்ப செலவு பண்ண பணம், நாங்க கொடுத்த பணங்கள்லாம் வந்து கீழே இருக்க அடிமட்ட தொண்டனுக்கு போய் சேரல, தொண்டன்கள்லாம் சரியா தேர்தல் பண்ணி செய்யல அப்படின்னு சொல்லி அவரே வந்து விளக்க உற அவருடைய மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. தலைமைக்கு வந்து கட்டுப்படல, யாருமே வேலை செஞ்சாங்க. கலைஞர் டிவில போட்டு, கலைஞர் டிவில இல்லங்க தினகரனா லூசாயா நீ? நான் என்ன சொல்றேன், அது வந்து பிஜேபி சேனல்ல வந்து குறிப்பிட்டு இன்னைக்கு வந்திருக்கு. நிறைவான பார்வை பதிவு செய்யலாம். இல்ல தோல்விக்கு இப்பவே வந்து ஸ்கிரிப்ட் அறிக்கைக்கு நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஒரு கட்சியில வந்து உள்ளுக்குள்ள அரங்கத்துல எதோட நடக்கலாம். சில பேர் கோபமா பேசலாம், தலைவர்கள் வந்து கோபமா பேசலாம். இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து அங்க நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வச்சு யாரோ ஒருத்தர் அவங்களுடைய அந்த தொலைக்காட்சி ஒரு பரபரப்பா பார்க்கணும், இப்படி பேசணும் இல்லையா நம்ம, அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, தலைப்பிட்டு இருக்கலாம். அது வேற விஷயம். அதெல்லாம் நான் கேக்குறேன், யாரும் இல்ல சரியில்லை. நானும் சொல்றேன், திமுக எடுத்தீங்க, இப்ப எப்படி ஒரு எம்பிக்கு, ஒரு எம்பி தொகுதிக்கு 50 to 75 கோடி ரூபாய் செலவு பண்ணலன்னு சொல்லுங்க. 50 to 75 அது தேர்தல் ஆணையம் சொன்னதுங்க. நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது 50 கோடியிலிருந்து 75 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணிருப்பாங்க. ஏன் சொன்னா ஆளுங்கட்சியா இருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு தொகுதி பாராளுமன்ற தொகுதினா குறைஞ்சபட்சம்
மேல இருக்கு. இது பூத் கமிட்டின்னு வைங்க. 2000 பூத் கமிட்டி வச்சுங்க. ஒரு பூத் கமிட்டிக்கு குறைஞ்சது 1,00,000 ரூபாயும் கொடுப்பாங்க, 2,00,000 ரூபாயும் கொடுப்பாங்க, 3 லட்சம் கொடுப்பாங்க ஒரு பூத் கமிட்டிக்கு. அந்த 10 பேர் உட்காருவாங்க பாருங்க, அவங்களுக்கு உண்டான சம்பளம் ஆளுக்கு 5,000 இல்ல 3,000 இல்ல 2,000 இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கு 2,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கணக்கு போடுங்க. அப்போ 2,000 பூத் கமிட்டிக்கு எவ்வளவு ஆகுது? அதுவே 2 கோடி ரூபாய் தனியாக. 2 லட்சம்னா 4 கோடி ரூபாய் ஆயிடுது. ஆகதான் இல்லையா? அது இல்லாம இவங்களுடைய பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்களுக்காக எல்லாமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50 to 75 கோடி ரூபாய் இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படி இருக்கும்போது இந்த அதிமுக விஷயத்தில் மாவட்ட நிர்வாகிக்குள்ள 1000 பேர் 1000 கருத்துக்கள் அங்க பேசப்பட்டிருக்கலாம். கலந்துரையாடல். ஒரு மாவட்ட செயலாளர் வந்து சொல்லியிருக்கலாம், நீங்க தலைமை சார்பா வந்த பணம் கூட எங்களுக்கு சரியான முறையில வினைகள். அதை வந்து செய்தியை வந்து ஒரு மாதிரியா போட்டாங்கன்னா அந்த செய்தியை வச்சு நம்ம பேச முடியாது. அது திமுகலே அதோட பன்மடங்கு நடந்திருக்கலான்ற இதெல்லா கட்சிகளையும் நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள கலந்துரையாடுறதெல்லாம் வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணலாமா, புரோபகண்டா பண்ணலாமான்னு கேக்குறாருல. நாம ஒண்ணும் பண்ணலையே. நாம வந்து இப்ப காசு கொடுத்தாங்க தேர்தல்ல நான் சொன்னோம். அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க செய்தியில வந்து அதை ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்ற சரி வீடியோ வந்துதா? அதாவது எடப்பாடி பேசினார் இல்லையா, அந்த பேசுற வீடியோ வந்துன்னா நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க தடா, நான் சொல்றது என்னன்னா, இப்ப அவர் பணம் கொடுத்தாரு வச்சாருங்கிறது இல்ல. அடிமட்ட தொண்டனுக்கு போய் சேரல, அடிமட்ட தொண்டன் சரியா வேலை செய்யலைன்னு அவர் சொன்னதைத்தான் நாங்க எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்னது நீங்க கேட்டீங்களான்னு கேட்கிறேன். கேட்டதுதான் வீடியோ எல்லாம். ஆமா வீடியோ வீடியோ இங்க பாருங்க வீடியோ. நான் என்ன சொல்றேன், ஏதோ 2 வரி செய்திகளை பார்த்துட்டு எல்லாம் பேசக்கூடாது. சரியா? இப்ப மோடியை பத்தி பேசணும், மோடி வந்து பேசியிருக்காரு, அதை மேற்கோள் காட்டி பேசணும், அதுல லாஜிக்கா ஏத்துக்கலாம். பாருங்க 2 வரி செய்தி எல்லாம் பேசணும்னு சொன்னா அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க, அவங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. உங்களோட இருவரோட கருத்தை பத்தி நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குப்பு செய்திகளுடன்.